அதீவ பரிபூரணம் தேசுகம் ஞானச சௌபகம் யஷாத்ய யுக்தம் ஷமர்த்தும் வா சக்த கர்த்துமத பரஹ. மற்றவர்களால் செய்ய இயலாத எந்த செயலையும் நீ செய்கிறாய். உன்னிடம் ஞானம் போன்றவை பரிபூர்ணமாக உள்ளன என்பதாகும். இப்படிப்பட்ட பல வரிகள் பிரக்மத்தின் ரூபத்தை மிகவும் தெளிவாக உணர்த்துகின்றன. மேலும் சில வரிகள் பிரகத் உபனிஷத் விஞ்ஞானம் ஆனந்தம் பிரக்மம் ஆனந்தம் மற்றும் ஞானமே வடிவாக உள்ளது. தைத்திரிய உபனிஷத் ஆனந்தம் பிரக்மேதி வியஜானாத் பிரக்மம் ஆனந்தமே நிரம்பியது. தைத்திரிய உபனிஷத் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரக்மம் உண்மை ஞானம் மற்றும் எல்லையற்ற வடிவமாக உள்ளது. முண்டக உபனிஷத் யஷ்ய ஞானமயம் பிரக்மம் ஞானமே வடிவாக உள்ளது. தைத்திரிய உபனிஷத் சமாபக அனைத்திலும் முழுமையான பிரக்மம் என்னுள் புகுவதாக என்று கூறப்பட்டன. மேலும் கீழே உள்ள வராக புராணம் வரிகள் காண்க. ந தஷ்ய பிராக்ருதா மூர்த்திமாம் ஷமேத்த அஷ்டி சம்பவா ந யோகி வாதிஷ்ய ரத்வாத் சத்ருபாஷ் யுதோ விபூக. அவனது உடல் சதை இரத்தம் எலும்புகள் ஆகியவற்றால் ஆனது அல்ல. அந்த உடல் அவனுடைய யோகத்திறனால் விளைந்தது அல்ல. அது அவனுக்கு இயற்கையாகவே உள்ள திறன் காரணமாக உள்ளது என்பதாகும். மேலும் பைங்கிலா என்ற வரிகள்